உன்னெல்லாம் பாத்துக்க சொல்லி என்ன அப்பாயின் பண்ணிருக்காங்க பாரு. அவங்கள சொல்லணும் இல்ல எல்லாம் என் தலையெழுத்து, என்னத்த சொல்லுறது. என் லவ்வரோட ஆளையே பாத்துக்க சொல்லி. சரி சரி புரியுது, உன் லவர் தான், நான் தான் பாதியில வந்தவன். என்ன பண்றது, உன்னை போய் பாத்துக்கணும்னு தோணுது பாரு எனக்கு. உன்னை அப்படியே கழுத்தை நெரிச்சு கொல்லலாம்னு ஒரு சைடு தோணுது. ஆனா சாருவ நினைச்சா பாவமா இருக்கு. உன் மேல அவ உயிரே வச்சிருக்கா. எந்த அளவுக்கு சஃபர் ஆகிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமாடா? கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருந்தா எந்தி வா. இப்படியே படுத்துக்கிட்டே இருக்க. இங்க பாரு, இதே மாதிரி அப்படி ஜம்முன்னு படுத்துக்கிட்டே இருந்துடலாம்னு நினைக்காத, புரிஞ்சுச்சா? அதிகபட்சம் 24 hours வச்சு மானிட்டர் பண்ணுவாங்க. அப்படி இல்லன்னு வச்சுக்கோ, மவனே பிரைன் டெட்னு க்ளோஸ் பண்ணிட்டு ஆர்கன் எல்லாம் அறுத்து மத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்க. சோ உனக்கு வேற வழியே இல்ல, சீக்கிரம் எந்தி வந்து தோலை. நான் ஒன்னும் உன் மேல பாசத்துல எல்லாம் சொல்லல, ஷாருக்காண்டி தான் சொல்றேன். நான் லவ் பண்ண பொண்ணுதான், ஆனா அவ உன்னை லவ் பண்றா. நீ உன் கூட இருந்தா சந்தோஷமா இருப்பான்னு அவ நம்புறா. அது உண்மையா பையன்லாம் எனக்கு தெரியல. பட் இருந்தாலும் அவளுக்கு கண்ணு என்ன வேணாலும் செய்வேன். தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து தொலைடா. மேம் சதீஷ் ரொம்ப நல்லாவே அவரை பாத்துக்கிறாரு மேம். அதனால சதீஷை தான் மானிட்டர் பண்ண சொல்லி வச்சுட்டு வந்திருக்கேன். ராக்கி அண்ணாவை சாரி மேம், ராக்கி பேஷண்ட்டை சதீஷ் வந்து நல்லா மானிட்டர் பண்றதுனால சதீஷ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கேன் மேம். நான் அப்பப்போ மானிட்டர் மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மேம். அதுல செகண்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம மானிட்டர் பண்ணும்போது என்னென்ன டீடைல்ஸ் இருந்துச்சோ அதை விட க்ரோ அப் தான் மேம் ஆயிருக்கு. ஷியா வென்டிலேஷன் ப்ராசஸ் குட், சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. 55ல இருந்து 60 வந்திருக்கு, 60ல இருந்து 62, 62ல இருந்து 65 வந்திருக்கு, 65ல இருந்து ஸ்ட்ரெயிட்டா 70. செம்ம சூப்பர். இதே மாதிரி கரெக்டா மானிட்டர் பண்ணிட்டு மெடிசன் கொடுத்துட்டே இருங்க. அதுக்கப்புறமா சாரு அவங்க கிட்ட பேசணும்னு சொன்னா, அதுக்கு மட்டும் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க. ஓகே மேம். ஷாருக்கு ஹாப்பியா இருக்கும் இல்லையோ, எனக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்படி என்ன ஹாப்பி? இல்ல, சாரு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருந்தா. மாமா எப்படியாச்சும் காப்பாத்திருங்க மாமா மாமான்னு சொல்லி. சின்ன வயசுல இருந்தே பாத்துட்டேன்னா டக்குன்னு இந்த மாதிரி எமோஷனலா டவுன் ஆகி அழுகும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. எதுவுமே பண்ண முடியாம போயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல், டாக்டர், ஒண்ணுக்கு 2 பேரு ரிலேட்டிவ்ல இருக்கும், பெரிய டாக்டர்னு சொல்லிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாம போயிட்டுன்னா கடைசியில அவ என்ன ஒரு பார்வை பார்த்தானா முடிஞ்சிரும். நீ அவ்வளவுதானா, உன்னால எதுவுமே பண்ண முடியலையா அப்படின்னு என்ன பார்த்து கேட்டுருவாளோன்னு ரொம்ப பயந்துட்டே இருந்தேன். பட் ஆனா நம்ம கொடுத்த ட்ரீட்மெண்ட் நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. கரெக்ட் தான். பட் ஆனா அப்சல்யூட்லி இது ஒர்க் அவுட் ஆகணும். இன்னும் 24 ஹவர்ஸ்ல அவன் கண்முழிச்சு பார்த்துட்டானா ஓகே. பட் ஆனா வென்டிலேஷன் ப்ராசஸ் 24 ஹவர்ஸ் கழிச்சு அவன் கண்முழிக்கலன்னா அதுவும் ஃபெயிலியர் தான், உனக்கு தெரியும்ல. எனக்கு என்னமோ அவன் கண்முழிச்சிருவான்னு நம்பிக்கை இருக்கு. யா மேம், ஹி இஸ் ரைட். ஃபர்ஸ்ட் இருந்த க்ரோ அப்க்கும் இப்ப இருக்கிறதுக்கும் செம்ம மூமெண்ட் மேம். அவரு ட்ரை பண்ணாருன்னா கண்டிப்பா ஐ வில் ரீச் தி மெமரி பவர். என்னால முடிஞ்ச பெஸ்ட்டா நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இதுக்கு மேல அவர் கையில தான் இருக்கு. சூப்பர் ஜெனிஃபர், கீப் இட் அப். உங்களால முடிஞ்ச அளவுக்கு இல்ல, முடியாத அளவுக்கே நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்க. மெடிசன் மூலியமா இந்த அளவுக்கு மெமரி பவரை மூவ்மெண்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க, க்ரோ அப் பண்ணி நினைக்கும் போதே சூப்பர் ஜெனிஃபர். ஐ அப்ரிஷியேட். நானும் தான் ஒர்க் பண்ணிருக்கேன். முதல்ல நீ டாக்டர் மாதிரி நடந்துக்கோ. இன்னும் என் தலை மேல ஏறி உட்கார. வந்த உடனே உட்காரணுமா நிக்கணுமான்னு ஏதாச்சும் கேட்டியாடா நீ? ஜெனிஃபர் தான் நின்றுட்டு இருக்காங்க. என்கிட்ட ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்ணும் போது சார் பாட்டுன்னு அதுவும் டேபிள் மேல ஏறி என் தலை மேல ஏறி உட்காரேன். கரெக்டா இருக்கும். எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. கீரு கீரு மண்ணங்கட்டி. அவன் அப்படிதான் ஏதாச்சும் பேசிட்டே இருப்பான், அதெல்லாம் நீங்க கண்டுக்காதீங்க. கார்த்தி என்னாச்சு, சண்டை போட்டாருன்னு கேள்விப்பட்டேன். இப்ப அவர் ஓகேவா இல்ல பேசணுமா? இல்ல ஓகே தான். பட் ஆனா அவரால் ஹாஸ்பிட்டல்ல இருக்க முடியல, ரொம்ப பதட்டமா வராரு. அவரும் அதிகபட்சமா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கிறதுனால கான்சியஸ் இல்லாம போயிட்டோன்னா வீட்டுல வேற 2 பேர் இருக்காங்க, சமாளிக்க முடியாதுன்னு வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நம்மளாம் இருக்கோம்ல பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி தான் அனுப்பியிருக்கேன். அண்ட் மேம் சாரி மேம், அவர் பேசினதுக்கு. காசுக்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரிலாம் சொல்றீங்களா அப்படின்னு நிறைய வார்த்தை விட்டுட்டாரு. சாரி மேம். பரவாயில்ல, இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கேட்டிருக்கேன், பார்த்துருக்கேன். ஏன் டெட் பேஷண்ட்டை கூட்டிட்டு வந்து நீங்க இது பண்ணும் போது கூட நிறைய கேட்டிருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்க எமோஷனலா டவுனா இருக்கும் போது பேசுற வேர்ட்ஸ் தானே, அதை பத்தி கவலை இல்லை. சரி ஓகே, நீங்க போயிட்டு அவரை பாத்துக்கோங்க. ஓகே மேம். டேய் அனுவும் என்னடா பண்ண? அனு கூட என்னடா பிரச்சனை? அனு கூட பிரச்சனையா? லூசா நீ? அனுவுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, பைத்திய மாதிரி வளர்ச்சிட்டு இருக்க. அனு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த விஷயத்த நீங்க முன்னாடியே ரகு கிட்ட சொல்லியிருக்கலாம். சின்ன கேட்டா உங்க மேலதான் தப்புன்னு நான் சொல்லுவேன். நீங்க முதல்ல இந்த விஷயத்த ரகு கிட்ட சொல்லியிருந்தீங்கன்னா ரகு ஏதாச்சும் பண்ணி அதை சால்வ் பண்ணிருப்பாரு. நீங்க இப்படி அவன் கிட்ட சொல்லாததுனாலதான் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை வந்திருக்கு. எங்க அத்தை இந்த மாதிரி எல்லாம் பண்றாங்கன்னா அப்ப நீங்க ரகு கிட்ட சொல்லிருக்கணும் தானே. நீங்க ஏன் அவர்கிட்ட இருந்து மறைச்சிங்க? இப்படி அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன? உங்ககிட்டதான் அனு கேக்குறேன், ஏன் ரகு கிட்ட சொல்லல? அனு உங்ககிட்ட தான் கேக்குறேன். எனக்கு ஒன்னும் சொல்லக்கூடாதுன்னா இல்ல பிரியா, சொன்னா என்ன நடக்கும்?
வீட்டுல சண்டை வரும். சண்டை வந்தா அதுக்கும் அனுதான் காரணம்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே ஹாஸ்பிட்டல் அவர் ரொம்ப ஒர்க் ப்ரெஷரா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இதையும் சொல்லி அவர் மண்டையில டென்ஷன் ஏற்ற வேண்டாம்னு சொல்லி தான் நான் சொல்லாம இருந்தேன். ஆனா இன்னைக்கு அவங்க பேசுனதுலாம் ரொம்ப டூ மச் தெரியுமா. என்னென்ன வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது எல்லா வார்த்தையும் பேசுனாங்க. அதை சொல்லலான்னு அவனுக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஒரு பிரச்சனைன்னு ஃபோன் பண்றேன், போனை கட் பண்ணிட்டு போறாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்தாதான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் என்னன்னு. கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்லல. எனக்கு வந்தாதான் தெரியும் அதோட வலியும் வேதனையும் என்னன்னு சொல்லிட்டு தான். பட் ஆனா அதை நம்ம ஹேண்டில் பண்ற விதம் ஒண்ணு இருக்கு இல்லையா, நம்ம தானே அதை கரெக்டா ஹேண்டில் பண்ணணும். இது ஒண்ணும் பெத்தவங்க பார்த்து வச்ச மேரேஜ் இல்ல, லவ் மேரேஜ். இதுல 1000 விருப்பு வெறுப்பு எல்லாமே இருக்கும். இதை நம்ம தான் கரெக்டா கொண்டு போகணும், பேசி எடுத்து எல்லாத்தையுமே. இப்படி எல்லாத்துக்குமே அப்பா அம்மாவையே டிபெண்ட் பண்ணியிருந்தா எப்படி சொல்லுங்க? நீங்க நினைக்கிறீங்களா பிரியா நான் எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டு போயிட்டு எங்க அம்மா கிட்ட சொல்றேன்னு சொல்லி? இது வரைக்கும் ஒரு விஷயம் கூட நான் என் அம்மா கிட்ட சொன்னதில்ல. அவரை விட்டு கொடுத்து நான் எந்த இடத்துலயும் பேசினதில்லை. ஏன் தெரியுமா? நீங்க சொன்னீங்களே இது லவ் மேரேஜ்னு சொல்லி, அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான். எங்க அம்மா ஒண்ணும் என்ன சும்மா எல்லாம் விட மாட்டாங்க, அவங்களும் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. இது நீயா பார்த்து எடுத்த வாழ்க்கை தானே, அதனாலதான் நீ இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுற அனுபவிக்கிறேன்னு சொல்லி. ரகு என்ன நல்லா பாத்துக்கதான் செஞ்சாரு, இல்லன்னு சொல்லல. ஆனா அவர் என்ன ரொம்ப அலட்சியப்படுத்துறாரு. என்னை ஏன் இந்த மாதிரி அலட்சியப்படுத்தணும்? லவ் பண்ணும்போது மட்டும் பின்னாடியே வந்து வந்து பேசினாரு, பழகினாரு, எல்லாத்தையும் பண்ணார்ல. எனக்கான ஹோப் அவர் கொடுத்தாருல. இப்பவும் அதே மாதிரி தானே நான் பாத்துக்கணும். நான் ஒரு விஷயம் சொல்றதுக்காண்டி போன் பண்ணேன்னா அந்த போன் பேசும்போது பாதியிலே கட் பண்ணிட்டு போனா அதுக்கு என்ன அர்த்தம்? நீங்க தானே அதுக்கான பதிலையும் சொன்னீங்க, அவன் ரொம்ப பிஸியா இருக்கான்னு சொல்லி. அப்புறம் பிஸியா இருக்க நேரத்துல உங்ககிட்ட பேச முடியுமா சொல்லு? அதனாலதான் போன் பண்ணி முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கான், இந்த மாதிரி வேலையில இருக்கானோ நான் வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு. அப்ப கூட சொன்னதா சொன்னீங்களா நீங்க, போன் பண்ணி அவராதான் சொன்னாருன்னு சொல்லி. அப்புறம் என்ன உங்களுக்கு புரியாது பிரியா? என்னுடைய கஷ்டத்தை நான் யாருக்கிட்டயுமே சொல்லவும் முடியல, யார்கிட்டயும் ஷேரும் பண்ண முடியல. யார்கிட்ட போய் சொன்னாலும் ஷேர் மேலதான் தப்புன்னு சொல்றாங்க. எனக்கு இதுக்கு மேல முடியல. எங்க அம்மா சொல்றதா கரெக்ட். இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்மானமான முடிவு ரகு எடுத்துட்டு வரட்டும், அதுக்கப்புறம் நாங்க போறேன். அது வரைக்கும் நாங்க போக மாட்டேன். ரகுவே வந்து கூப்பிட்டாலும் நாங்க போக மாட்டேன். இதுல ரொம்ப உறுதியா இருக்கேன். எங்க அம்மா சொன்னதுதான் கரெக்ட். அப்போ ரகு வந்து கூப்பிட்டா போக மாட்டீங்களா? போக மாட்டேன், நான் போக மாட்டேன். எங்க அம்மா சொன்னதை கேட்க போறேன். ரகு பாவம் தானே, இந்த மாதிரி முடிவெடுத்தா அவனுக்கு கஷ்டமா இருக்காதா? அவன் சுச்சுவேஷன்ல இருந்து யோசிச்சு பாருங்க. அம்மா ஒரு சைடு, பொண்டாட்டி ஒரு சைடு, ரெண்டு சைட்ல இருந்து ஆளுக்கு ஒரு மூலையில இருந்து இழுத்தா அவன் என்னதான் பண்ணுவான் சொல்லுங்க? முடிஞ்ச அளவுக்கு ரெண்டு பேரையும் இழுத்து பிடிச்சிக்கணும்னு தான் நினைப்பான். ஒரு உறவை தூக்கி போட்டுற முடியுமா என்ன? சின்ன வயசுல இருந்து வளர்த்தவங்க ஒருத்தவங்க, கடைசி வரைக்கும் கூட இருக்க போறவங்க ஒருத்தவங்க. இந்த ரெண்டு பேரும் ஒரு மூலையில நிக்கும் போது யாருக்கு தான் சப்போர்ட் பண்ண முடியும்? கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க. இப்படி அவங்க பேசுறாங்கன்றதுக்காண்டி நீங்களும் போக மாட்டேன்னு முடிவெடுத்தா அது நல்லா இருக்காது. சொல்றதை கேளுங்க. இல்ல பிரியா, என் முடிவுல நான் தெளிவா இருக்கேன். இந்த முடிவை நான் ஆரம்பத்திலேயே எடுத்திருக்கணும், அவரை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும். இதுல ரெண்டுல ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறமா தான் அவரை கல்யாணமே பண்ணிருக்கணும். அவர் வேணும்ன்ற ஆசையில ஆர்வத்துல சீக்கிரமா கல்யாணம் பண்ணிட்டேன். எங்க வீட்டுல சொல்றதை கேட்காம. அவங்க அம்மா ஆரம்பத்துல இருந்து இப்படிதான் சின்ன மட்டம் தட்டி பேசுவாங்க. சின்ன பேசுறதுன்னு பொறுத்துக்கிட்டேன். ஆனா என் அம்மா பேசுறத என்னால பொறுத்துக்க முடியாது. என் அம்மாவை பேச அவங்க யாரு முதல்ல? எனக்காச்சும் பரவாயில்ல, ஏதோ ஒரு உரிமையில பேசுறாங்கன்னு வச்சுப்போம். என் அம்மாவை ஒழுக்கம் இல்லாம வளர்த்தவ, ஒழுக்கம் கட்டி இருக்கிறவ, இப்படி எல்லாம் வார்த்தையை சொல்றதுக்கு அவங்களுக்கு யாரு முதல்ல உரிமை கொடுத்தா? ரகுக்கு அந்த உரிமையை நான் கொடுக்கல. அப்ப அவங்க எப்படி அந்த உரிமை எடுத்துக்க முடியும்? நான் இனிமே ரகு வந்து கூப்பிட்டா போக மாட்டேன், போக மாட்டேன் தான். அப்ப இதுக்கு என்னதான் முடிவு? அவரே வந்து சொல்லட்டும் இதுக்கான முடிவை. அது எப்படி? அவர் கூப்பிட்டா போக மாட்டேன்னு சொல்றீங்க, அவரே வந்து சொல்லணும்னு சொல்றீங்க. எனக்கு புரியல. அதான் நான் சொல்றேன், எங்க அம்மா சொன்னதை என்னோட கடைசி முடிவு. இதுக்கு மேல என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க. நான் ரகு கூட போக மாட்டேன். ஆனா உங்களுக்கு புரியுதா இல்லையா? நீங்க இப்படி முட்டாள்தனமா முடிவெடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, கடைசியா நீங்களும் ரகுவும் புரியுற மாதிரி ஆயிரும். அவர் வந்து கூப்பிட்டாருன்னா தயவு செஞ்சு போங்க ப்ளீஸ். எவரு வந்து கூப்பிட்டா போகணுமா? பாத்தீங்களா மைனி உங்க மருமவள? அவன் அத்தை பையனுக்கு எப்படி ஜிங்சாங் போட்டு பேசிக்கிட்டு இருக்கானே. இங்க என் மவளோட வாழ்க்கை அந்த இடத்துல தொங்குதுன்னு நானே வயித்துல வாயில அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இவன் என்னன்னா அவன் வந்து கூப்பிட்டா போயிடணுமா பின்னாடியே. எப்படி சொல்லி தரா பாருங்க மைனி உங்க மருமவ, நல்ல ஆக்கத்துலதான் சொல்லி தரா. பிரியா இதுல என்னது பிரியா? சில்லத்த சும்மாதான் பேசிக்கிட்டு இருந்தாத்த, வேற எதுவும் அவங்க சொல்லல. சும்மாதான் பழக்கம் போல பேசிக்கிட்டு இருந்தாத்த. நீங்க தான் தப்பா எடுத்துக்காதீங்க அத்தை. அதான் கேட்டனே நீங்க சும்மா பேசுறத. ஏமா இப்பதான் அவளுக்கு ஏதோ மூளையில அறிவு வந்து கொஞ்சமாச்சும் நான் சொல்றதை கேட்கணும்னு முடிவு எடுத்திருக்கா. அதையும் இப்படி பேசி பேசி மாத்தி அங்கன என் பிள்ளைய அனுப்பி அவன் மாமியாருக்கு அடிமையாக்கணும்னு முடிவு பண்ணிட்டியோமா நீ? இல்ல அத்தைக்காரி சொல்லி விட்டாலாம் போ அங்க அனு இருப்பா, பேசி பேசி எப்படியாச்சும் ஏமாத்தி என் வீட்டுக்கு அனுப்பி வை, நான் அவளை ஒரே அடியா கொடுமை பண்ணி கொன்னே புட்டுறேன் அப்படின்னு சொல்லுமா. வாயை திறந்து சொல்லி. உனக்கும் கொஞ்சமாச்சும் ஈவி இறக்கணும் இருக்கா இல்லையா? அவ பண்ற பாட்டை எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தானே இருக்க, இல்ல சும்மா கண்ணை கட்டிக்கிட்டு அங்கனே எங்கனையும் ஓடிக்கிட்டு இருக்கியா? சின்னாச்சேத்த ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? அம்மா என்னாச்சுமா? ஏழை இங்க கொஞ்ச நேரம் இருந்தா நல்லது கெட்டது எடுத்து சொல்லுவீங்க. இந்த மாதிரி அந்த மாதிரின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட விட்டுட்டு போனா உன் பொண்டாட்டி என்னன்னா அவன் அத்தை பையன் வந்தா கூப்பிடுவான், அங்கன போ இங்கன இருந்து நீ என்ன பண்ண போற, நம்ம இப்படி இருந்தானா அவங்க கஷ்டப்பட மாட்டாங்களா, அப்படி இப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. நம்ம இங்க என்ன முடிவெடுத்து வச்சிருக்கோம், இவ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா? இதெல்லாம் நல்ல காரியமா உன் பொண்டாட்டி பண்ணிக்கிட்டு இருக்க காரியம்? சேங்க அது வந்து இங்க பாரு முத்துமாரி, இங்க வந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தா நல்லபடியா இருப்பான்னு நினைச்சுதான் அவளை இங்க கூட்டிட்டு வந்து விட்டேன். ஆனா இவ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா பாத்தியா நீ? என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? உன்னை நம்பி தானே விட்டுட்டு போனேன், உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டு தானே போனேன் நீங்க என்ன முடிவுல இருக்கும்னு சொல்லி. உன்கிட்ட தான் கேட்கறேன் பிரியா, உன்கிட்ட தான் கேட்கறேன். களிமண் மாதிரி உட்காந்துக்கிட்டு இருக்க. அவங்க பேசுறது
அவங்க கேக்குறதெல்லாம் உண்மையா பொய்யா? உன் வாயில இருந்து சொல்லு. நீ ரகு வந்து கூப்பிட்டா போகணும்னு அனுக்கிட்ட சொன்னியா? சொன்னியா? சின்ன முத்துமாரி அப்படியெல்லாம் அவ சொல்லவே இல்ல. இல்லையா, நாங்க தான் கேட்டோமே. அவன் வந்து கூப்பிடுவான், அவன் வந்தா போயிடணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தால. நீங்க எல்லாரும் அமைதியா இருங்க. நீ சொன்னியா இல்லையா? அவ்வளவுதான் கேள்வி. சொல்லு. அது வந்துங்க, அது அவனுக்கே தெரியாம தாங்க பிரச்சனை வந்திருக்கும். அவனும் பாவம் தானே, அம்மா சைடு நிப்பானா இல்ல பொண்டாட்டி சைடு நிப்பானா, அதனாலதான் அனுப்பிட்ட. அதெல்லாம் கேட்கல. நீ சொன்னியா? நான் உன்கிட்ட தெளிவா சொல்லிட்டு தானே போனேன். அனு இனிமே அங்க அனுப்ப மாட்டோம், இங்கதான் இருக்க போறான்னு சொல்லி. ரகு வந்து எதுவா இருந்தாலும் இங்க பேசி இருந்து எங்க கிட்ட ஒரு முடிவு சொல்லிட்டு கூட்டிட்டு போட்டோம் அப்படின்னு. இது என்ன பழக்கம்? அனு கிட்ட நீ சொன்னியா அவ வந்து கூப்பிட்டா நீ போகணும்னு? சொல்லுன்னு. அவ எப்படி சொல்லுவா? அவதான் சொல்லி கொடுத்தவளே, நாங்க தான் கேட்டுட்டுமே. சொல்லுமா, உன் வாயத்தை வந்து சொல்லு. அம்மா கொஞ்ச நேரம் சும்மா இருமா, என் வாழ்க்கை பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன், நீங்க யாருமே தலையிட வேண்டாம். நான் ரகு வந்து கூப்பிட்ட போக மாட்டேன், போதுமா? தயவு செஞ்சு வாமா நம்ம வீட்டுக்கு போவோம். எது பேசினாலும் இப்படியே பேசி பேசி என் வாய் அடைக்குது. இப்படி பேசி பேசி தானே நீ இந்த நிலைமையில இருக்க. யார்கிட்ட பேசணுமோ அங்கெல்லாம் பேசிடாத என்ன. தயவு செஞ்சு எல்லாரும் சும்மா இருங்க. நீ சொல்லு பிரியா, சொன்னியா? சரிங்க, அது வந்து அது எப்படி, உன் அத்தை பையன்னு வரும்போது அம்மா ஒரு சைடு இருக்கா, பொண்டாட்டி ஒரு சைடு இருக்கா, அவன் பாவங்க. அப்ப உனக்கு எனக்கும் பிரச்சனை வரும்போது என் பிள்ளைய தூக்கிட்டு தண்ணி கொடுத்தணுமா நீ? அப்ப மட்டும் உன் குடும்பத்தை எல்லாருக்கும் இனிச்சிச்சோ? எங்க வீட்டு பிள்ளை வாழ்க்கைனா மட்டும் உங்களுக்கு எல்லாருக்கும் காசுக்கும், இதுவே உன் வாழ்க்கைனா மட்டும் எல்லாருக்கும் இனிக்கும் போல, அப்படித்தானே? உன் மாமன் பையன் தான் வந்து பேசினானாமே என் பையன்கிட்ட இந்த மாதிரி எப்படின்னு. சொல்லுமா, உன் பொண்ணான வாயை திறந்து சொல்லு. இதோ ஆரம்பிச்சுட்டால அடுத்த நாடகத்தை. இப்படி அழுது நாடகம் போட்டு தான் இவனை ஏமாத்தி என்கிட்ட இருந்து தனியா கூட்டிட்டு போனீங்க. இப்போ எங்க வீட்டு பிள்ளையும் அப்படியே எங்க கிட்ட இருந்து மொத்தமா பிரிச்சு வச்சிடலான்னு பிளான் பண்ற போல, அப்படிதானே? சொல்லு. சேமா, உனக்கு இது நல்லா இருக்கா? உங்க எல்லாரையுமே நம்பி தானே என் பிள்ளைய கொடுத்தேன். உன் அத்தை பையன் வந்து என்கிட்ட பேசும்போது நீ தானமா இருந்த, உனக்கு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை வைக்கிறக்காண்டி தானே வந்தீங்க. அப்ப என்னமா சொன்னா என்கிட்ட? உங்க பொண்ணை என்ன நம்பி கல்யாணம் பண்ணி கொடுங்க, நான் எப்பவுமே நல்லபடியா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா இல்லையா? ஒரு துரும்பு கூட பாடாம நான் பாத்துக்கிறேன்னு சொன்னான். இப்ப என்னன்னா என் பிள்ளை என் வீட்டுல வந்து கிடக்குது. என் வீட்டுல கிடக்கும் போதே போனை பண்ணி ஒழுக்கங்கட்டவ என் பிள்ளைய வளைச்சு போட்ட மாதிரி என் பேராண்டிய வளைச்சு போகலாம்னு நினைக்கிறீங்களா? அப்படி இப்படின்னு என்னென்ன வார்த்தை பேசினா தெரியுமா வார்த்தைக்காரி? சொல்லுமா, என் வீட்டுல இருக்கும் போது இந்த பேச்சு பேசுறாளே, அப்ப என் பிள்ளைய அங்க நான் அனுப்பி விட்டா அவ என்ன கொடுமைப்படுத்துவா என் பிள்ளைய? இப்படி இருக்கிற வீட்டுக்கு நான் என் பிள்ளைய அனுப்பி வைக்கணும். நீயும் என்னன்னா ஜிங்சாங் போட்டுக்கிட்டு அவன் வந்து கூப்பிடுவான், பின்னாடி நாய் மாதிரி போன்னு சொல்லி அனுப்பி வைக்கிற போல, அப்படித்தானே? இல்லம்மா, அப்படி சொல்ல வரலம்மா. அது வந்து என்னன்னா, அது நீங்க அழுகாதீங்க, நான் பேசிக்கிறேன். தயவு செஞ்சு வாமா போவோம். நான் தான் சொல்லிட்டேன் ரகு வந்து கூப்பிட்டா கண்டிப்பா போக மாட்டேன்னு சொல்லி. அதான் நம்ம வீட்டு பிள்ளையே தீர்மானமா இருக்கும் போது யார் என்ன சொல்லி கொடுத்தா என்ன இளவரசி பாத்துப்போம். வா. இங்கன அழுகிறதுக்கு டிராமா போட ஆரம்பிச்சுட்டா. இதுக்கப்புறம் அந்த தண்ணி குடமா நிறைஞ்சி வீடே கடல் ஆயிரும். அது வரைக்கும் அழுதுகிட்டு இருப்பா. இங்க இருந்து போகணும்ல, அதனாலதான், வேற என்னத்துக்கு. ஒரு நாள் வந்து என் பிள்ளை வந்து என் வீட்டுல இருந்துடக்கூடாது. அவளுக்கு கண்ணு ஒப்பாது. இப்ப என்ன பிரச்சனையை பண்ணி இங்க இருந்து கூட்டிட்டு போலான்னு நினைச்சா இதோ ஆரம்பிச்சுட்டா. இங்க இருந்து அவனை கூட்டிட்டு போற வரைக்கும் இப்படித்தான் அழுதுகிட்டே இருப்பா. அழுமா அழு, படுத்துக்கோ, குடம் எடுத்துக்கிட்டு வரேன், குடம் பத்தலன்னா இன்னும் கொஞ்சம் சில்வர் குண்டாலாம் இருக்கு, அதெல்லாம் எடுத்துட்டு வரேன். இப்படி அழுது கண்ணீரை நிரப்பிக்கிட்டே இரு, வீடு விளங்காம போறதுக்கு. வீட்டுக்கு வந்தவ விளக்கேத்துவான்னு பார்த்தா வீட்டையே எரிச்சிருவா போல. அம்மா. ஆமா, எப்பவுமே என்னையும் அம்மா நொம்மா நிக்கிட்டிரு. உன் பொண்டாட்டி ஒரு வார்த்தையும் கேட்டுறாத. ஆமா வாமா ப்ளீஸ்மா, நான் போக மாட்டேன்னு சொல்றேன்ல. இளவரசி வா. அதான் நம்ம வீட்டு பிள்ளையே நம்மளுக்கு சாதகமா சொல்லுதுல, நம்ம சொல்லாம நம்ம வீட்டு பிள்ளை எதுவும் செய்யாது. மத்ததுங்க மாதிரியா அங்க நீ ஓடிக்கிட்டு இருக்கிறதுக்கு. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினாலும் இங்க நடக்கிறது வேற. பொண்டாட்டி சொன்ன உடனே பொத்துக்கிட்டு வந்துரும். வா இளவரசி, பிள்ளைய கூட்டிக்கிட்டு வா. இவ கூட எல்லாம் தனியா உட்கார வச்சு பேசணும்னா பிள்ளைய பேசி பேசி கெடுத்துருவா. இங்க பாருமா, கல்யாணத்துக்கு முன்னாடி பேசி பேசி என் பிள்ளை வாழ்க்கையை கெடுத்து இந்த நிலைமைக்கு ஆளாக்கிருக்க. தயவு செஞ்சு இதுக்கு மேல என் வீட்டு பக்கமும் நீ வந்துடாத. என் பிள்ளை கிட்டே நீ பேசிடாதம்மா. இதுதான் எனக்கு பண்ற பெரிய உதவியா இருக்கும். உன்னை கையெடுத்து வேணா கும்பிட்டுக்கிறேன், உன் காலில் வேணா உள்றமா. அம்மா அப்படி இல்லம்மா, நான் சும்மா அது வந்துமா. அனு எந்தி வா. அழுகாதீங்க பிரியா, என்னை மன்னிச்சிருங்க பிரியா. எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். இங்க வந்திருக்கவே கூடாது. தேவையில்லாம உங்க 2 பேருக்கு நடுவுல சண்டையும் வந்துட்டு. என்னை மன்னிச்சிருங்க பிரியா. இல்ல அதெல்லாம் எதுவும் இல்ல. அனு, நான் பேசிக்கிறேன் அனு, நீ போ. முத்துமாரி, பிரியா எதுவும் சொல்லி கொடுக்கல முத்துமாரி. அவ நல்லதுதான் சொன்னா. அம்மா அந்த நேரத்துல வந்ததுனால தப்ப புரிஞ்சுக்கிட்டு உங்ககிட்ட சொல்றாங்க. பிரியா கிட்ட சத்தம் போடாத முத்துமாரி, அவ மாசமா இருக்கா. எனக்கு தெரியும், நீ போ. முத்துமாரி, நான் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தெளிவா தெரியும். நான் அதை பண்ணிக்கிறேன். இப்போ நீ எடுத்திருக்க முடிவுல தயவு செஞ்சு ஸ்ட்ராங்கா இரு. அவன் வந்து கூப்பிட்ட உடனே அத்தை சொன்ன மாதிரி குட்டி போட்ட நாய் மாதிரி பின்னாடியே போயிடாத. தயவு செஞ்சு அசிங்கப்படுத்திடாதீங்களா. ஓ, அத்தை வெயிட் பண்றாங்க பாரு. இனிமே இங்க வர வேண்டாம். அவ இங்க இருக்கிற வரைக்கும் நீங்க வர வேண்டாம். முத்துமாரி ப்ளீஸ் வர வேண்டாம்.
சின்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கியா? ஷாம் பொண்டாட்டி ஷாம் கூட வர மாட்டான்னு சொல்லி அவங்க சொல்றதா? ஷாம் பொண்டாட்டி அனுப்ப மாட்டேன்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு யாரு? அதுவும் இல்லாம நான் கூப்பிட்டா அவனும் கண்டிப்பா வந்துருவா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ வேற சும்மா. எனக்கும் அனுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் ஃபோன் பண்ணி சொன்னேன் வேலையா இருக்கு அப்புறம் பண்றேன்னு சொல்லி. கோவப்பட்டா பேசிக்கிட்டே இருக்கும்போது ஃபோன் கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அது போய் நான் பேசினா சமாதானம் ஆயிடுவா. எங்க 2 பேருக்குள்ள அந்த அளவுக்கு எல்லாம் பிரச்சனை இல்ல. நாங்க அதை சால்வ் பண்ணிக்கிறேன். நீ எதுக்கு இவ்வளவு சீரியஸா பேசுற? ரகு, அது சும்மா அவ நார்மலா சொல்லிட்டு இருந்தா நானும் உன்கிட்ட இதை சொல்லியிருக்க மாட்டேன். நானுமே அவகிட்ட அதுதான் சொன்னேன். 2 பேருமே நம்ம 2 பேருக்கு மிஞ்சியே அவங்க 2 பேரும் காதல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம 2 பேரும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேண்டாம், அவங்க 2 பேர் தான் நம்மளுக்கு அட்வைஸ் பண்ணணும். இந்த அளவுக்குலாம் நானும் சொல்லிட்டேன் அவகிட்ட. பட் ஆனா அது சீரியஸா போய்கிட்டு இருக்கான் ரகு. புரியல. சீரியஸானா? சரி, பிரியா இது ஜோக் காண்டி பண்றான்னு நினைச்சா எத்தனை வாட்டி கால் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு. சின்ன சும்மா விளையாட்டுக்காண்டினா ஒரு வாட்டி 2 வாட்டி கால் பண்ணி என்ன வெறுப்பேத்தணும்னு நினைப்பா. எனக்கு எத்தனை வாட்டி தெரியுமா கால் பண்ணிருக்கா? 50 வாட்டி கால் பண்ணிருக்கா. சின்ன சொல்ற 50 வாட்டியா? 50 வாட்டி ஃபோன் பண்ணிருக்கா. அதனாலதான் உன்கிட்ட நானே சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். விளையாட்டு எது சீரியஸ் எதுன்னு கூடவா தெரியாம இருக்கேன் நானு. அது மட்டும் இல்ல, சின்ன சிவ ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்கல. நான் ஃபோன் பண்ணும்போது முத்துமாரி, அனு, பிரியா எல்லாருமே பேசிக்கிட்டு தான் இருந்திருக்காங்க. அந்த ஃபோன் காலில் நான் கேட்ட வரைக்கும் முத்துமாரி அனு கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தது, ரகு வந்து நீ கூப்பிட்டா போகக்கூடாது, இதுதான் எங்களுடைய கடைசி முடிவு, எதுவாக இருந்தாலும் பேசிப்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. என்ன இஷ்யூன்னு எனக்கு ப்ராப்பராக தெரியல. எதுவாக இருந்தாலும் நீ நேரில் போயிட்டு ஒரு வாட்டி அனுக்கிட்டேயும் அவங்க ஃபேமிலிக்கிட்டேயும் பேசுறது தான் நல்லதுன்னு எனக்கு படுது. சில எனக்கு புரியல. ஷேர் பண்ணிட்டு ஏன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு அவனுங்க யாரு முதல்ல? அவனுங்க யாருன்னு கேக்குறேன். ரகு, சீரியஸான விஷயம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி பேசாத. போயிட்டு காமனா குவாய்ட்டா பேசிட்டு வா, புரிஞ்சுச்சா? அப்படிலாம் பேச முடியாது. குவாய்ட்டாலாம் பேசணும்னு எனக்கு அவசியம் இல்ல. ஷாம் பொண்டாட்டி ஏன் கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்றதுக்கு அவன் யாரு முதல்ல? அவங்க அம்மாக்கே உரிமை இல்ல, சரியா? அவ அம்மா என்ன நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்து 3 மாசம் ஆயிட்டு. அவ என்னுடைய பொண்டாட்டி. அவளை எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளை நான் நல்லா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவங்க யாரு முதல்ல? அதுவும் இல்லாம அனுலாம் அந்த மாதிரி டிசிஷன் எடுக்க மாட்டா. நான் கூப்பிட்டா கண்டிப்பா வந்துருவா அனு. ஓகே, நான் இல்லன்னு சொல்லல. பட் ஆனா அங்க என்ன பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னு தெரியலன்னு சொல்றேன். நீ போயிட்டு ஒரு வாட்டி பேசிட்டு வா. எனக்கு வேலை இருக்கு, அப்பெல்லாம் போக முடியாது. அவங்க எல்லாம் போன் பண்ணி கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் போறேன். அது என்ன, அவங்க பேசிப்பாங்களாம், இன்டைரக்டா பிரியா கிட்ட சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் நம்ம பயந்து போனோமா? அந்த அளவுக்கு எல்லாம் இந்த ரகு கோழை இல்லாம அவன் பொண்டாட்டி மேல அந்த அளவுக்கு நம்பிக்கை இல்லாமையும் அவன் இல்ல. அவன் பொண்டாட்டி கூப்பிட்டா அனு வருவா. சோ நான் எவனுக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. டேய், அங்க ஏதோ பிரச்சனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னன்னா சும்மா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருக்க. வேற எதனா சீரியஸான விஷயமா இருந்தா சொல்லு. டேய், நீ விளையாடாதடா. சரி இரு, பிரியா கிட்டே போன் பண்ணி கேப்போம். சரி, போன் பண்ணு. கண்ணத்தோட இப்ப உன்கிட்ட ஏதாச்சும் கேட்டனா? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க நீ? போன் வருது பாரு, எடுத்து பேசு. போன்ல யாரு? அது வந்து அப்புறம் பேசிக்கிறேன். ஷாரு. ஷகு. போன் அட்டன் பண்ணி ஸ்பீக்கர்ல போடு. நான் பக்கத்துல இருக்கேன்னு சொல்லு. ஹலோ ஷகு, முத்துமாரி பக்கத்துல தான் இருக்காரு, உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ, நீயே ஒரு மாதிரி பேசுற, என்னாச்சு? ஏதாச்சும் பிரச்சனையா? பெயின் எதனா இருக்கா? என்னாச்சு லூசு? இல்ல, அதெல்லாம் எதுவும் இல்ல. ஷகு, இனிமே பிரியாக்கு கால் பண்ணாதீங்க. உங்ககிட்ட பேசணும். எதுவா இருந்தாலும் டைரக்டா அனு வீட்டுக்கு வாங்க, உங்ககிட்ட பேசணும். போனை கட் பண்ணு. எங்க? போனை கட் பண்ணுன்னு சொன்னேன். சாரு, சாரு, நீங்க இப்படி எமோஷனலா அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு கூட கொஞ்சம் டவுன் ஆகுமே தவிர ஹார்ட் ரேட் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகாது. தயவு செஞ்சு இப்படி எமோஷனல் ஆகாதீங்க. அவர்கிட்ட ஏதாச்சும் பாசிட்டிவா பேச முடிஞ்சா அதை பேசுங்க. உங்களுடைய மெமரிஸ், நீங்க இப்படி எல்லாம் இருந்திருப்பீங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பேசுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுல அவருக்கு ஹாப்பி மூமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஷேர் பண்ணுங்க. இப்படி அழுதிங்கன்னா எப்படி சொல்லுங்க? அவரு நல்லபடியா வரணும் இல்லையா? 75 இருந்துச்சு, இப்போ 60 வந்துட்டு டவுன் ஆகிட்டே வருது. நீங்க பேச பேச தயவு செஞ்சு இப்படி அழுதுகிட்டே பேசாதீங்க. சாரு மேம், புரிஞ்சுக்கோங்க. என்னால முடியல, அழுகாம இருக்கவே முடியல. அப்படி சொன்னா எப்படி? அவர் வரணும்னு நீங்க தானே நினைக்கிறீங்க. அப்ப நீங்க தான் அழுகாம பேசணும் அவர்கிட்ட. இப்படி அழுதுகிட்டே பேசுறதுனால எதுவும் மாறுக்குதா என்ன? நீங்க ஹாப்பியான மூமெண்ட்ஸ், நீங்க அவர் கூட எந்த மாதிரி எல்லாம் இருந்தீங்க, அந்த மாதிரி எல்லாம் ஷேர் பண்ணுங்க. அவர் கண்டிப்பா அதை நினைச்சு பார்த்து ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நீங்க இப்படி அழுக பாருங்க. 75 ரேட்டஸ் இருந்துச்சு, டவுன் ஆகிட்டே வருது, 60க்கு வந்துட்டு. இதை வந்து ஜெனிஃபர் மேம் பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆயிருவாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் பாசிட்டிவா பேசுங்க. சில்ல உங்களால முடியல, கண்ட்ரோல் பண்ண முடியல உங்களுடைய எமோஷனல் அப்படின்னா ப்ளீஸ் தப்பா எடுத்துக்காதீங்க.
பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. ரெக்கவர் ஆகி வர இப்படி நீங்க டவுன் பண்ணீங்கன்னா ஜெனிஃபர் மேம் வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருவாங்க. நீங்க அழுக மாட்டீங்க அப்படின்னு நினைச்சுதான் உங்களை உள்ள அலோவ் பண்ணிருப்பாங்க. So, இந்த மாதிரி அழுது அவரை டிமோட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு வெளியே போயிருங்க. நீங்க அவர்கிட்ட பேசுற மாதிரி இருந்தா அவரோட பாசிட்டிவ் மெமரிஸை மட்டும் ஷேர் பண்ணுங்க. மத்தபடி இந்த மாதிரி அழுகாதீங்க. அவருக்கும் உங்களுக்கும் இருந்த காதல் சின்ன மாதிரி இருந்தீங்க அந்த மாதிரிலாம் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேசுறதுக்கு கூச்சமா இருக்கு, நான் இருக்கேன் அப்படின்னா நான் வெளியே வெயிட் பண்றேன். தயவு செஞ்சு நான் இல்லைன்றதுனால நீங்க உட்காந்து அழுதுகிட்டு இருந்தீங்கன்னா அவரோட நிலைமை இன்னும் கிரிட்டிக்கலா போயிடும். நீங்க தான் அவர்கிட்ட பேசி கொஞ்சம் பாசிட்டிவா நீ எந்தி வா அப்படின்னு சொல்லணுமே தவிர இப்படி உட்காந்து அவர் முன்னாடி அழுதுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம் சொல்லுங்க? சொல்றது புரியுது தானே உங்களுக்கு? புரியுது. சரி, ஓகே, நான் வெளியே வெயிட் பண்றேன். மேல கிரீன் கலர்ல இருக்குல்ல 16 சொல்லிட்டு மானிட்டர்ல அது வந்து டவுன் ஆகுது, 50க்கு கீழே போகுது அப்படின்ற பட்சத்துல உடனே என்கிட்ட கூப்பிடுங்க சரிங்களா? 50க்கு கீழே போக கூடாது. நீங்க எதுவும் எமோஷனலா பேசுறாதீங்க. நான் வெளியே வெயிட் பண்றேன். ஓகே.